அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளின் பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி தேவரே எங்களை போஷித்து ஆதரித்த கர்த்தர், மாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். தெய்வீக பிரசனத்தினால் நீர் எங்களை இடைக்கட்டி உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இறங்கி எங்களுக்கு நீர் உடைய வேதத்தின் ஆழங்களை அறியும்படியான பாக்கியத்தை இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு அருளச் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கன்வென்ஷன் கீதங்களிலே 365வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். யாவர் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடும். கன்வென்ஷன் கீதங்களிலே 365வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வந்திருக்கும் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கிரியேஷன் ஆஃப் வல்கனோஸ் என்ற தலைப்பில் நாம் சில காரியத்தை பார்ப்போம். கடந்த வாரத்தில் நம்ம ட்ரென்ச்சஸை பற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த தலைப்பில் உள்ள தொடர்ச்சி தான் நாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு. நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா ஆதியிலே 3வது நாளில் பார்த்தோம்னா ஓஷன் அண்டு லேண்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கப்பட்டதாக எழுதப்பட்டு இருக்கும். அப்போ வேதத்தில் அதுக்கு பிறகு அந்த பூமியானது அதில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வேதத்தில் அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தோம்னா சில கோர்வைகளை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சயின்ஸில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மெயினாக அந்த வேதத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும், பர்வதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்வதம்னா இங்கிலீஷ் பைபிளில் மவுண்டெயின், மலைகள் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தோம்னா புகை மண்டலத்தோடு உள்ள பர்வதம், அதாவது அக்னி பிழம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க விஸ்தரித்து எழுதியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு எரிமலையாகத்தான் இருக்க முடியும், வல்கனோவாக தான் இருக்க முடியும். அப்போ முக்கியமான சம்பவங்கள் ஒரு 8 இடங்களில் வருது வேதத்தில். அதை மாத்திரம் நம்ம டச் பண்ணிவிட்டு நேராக நம்ம சயின்ஸில் போவோம். ஸ்லைடு 2ல் பார்த்தோம்னா யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று எழுதியிருக்காங்க. மலை அதிர்ந்ததுன்னா கண்டிப்பாக அது பூகம்பமாக தான் இருக்க முடியும், எர்த்குவேக்காக தான் இருக்க முடியும். நம்ம கடந்த வாரத்தில் பார்க்கும்போது அந்த பிளேட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று முட்டினதினால் வரக்கூடிய விளைவு தான் அந்த பூமி அதிர்ச்சி, எர்த்குவேக் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ பைபிளில் ஸ்டார்டிங்கில் ஆதியாகமம்ல இருந்து நம்ம ஆரம்பித்து பார்க்கும்போது யாத்திராகம்லேயே கிட்டத்தட்ட 19வது அதிகாரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சியும் ஒரு மலை சம்பந்தப்பட்ட காரியமும் பதிவாகிருக்கு. 2வது சம்பவம் பார்த்தோம்னா உபாகமம் 32:22வது வசனத்தில் கடைசியில் பார்த்தோம்னா பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் வேகப்பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக திருப்பியும் அது வல்கனோ ரிலேட்டட் தான். அந்த மலையிலிருந்து கக்கிய பிழம்புகள் கீழே வர்றதுனால தான் அந்த மலை அஸ்திவாரம் வேகப்பண்ணும் அப்படின்னு எழுதியிருக்கணும். இது உபாகமத்தில் வருது. அடுத்த பதிவு பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அங்கேயும் இதே மாதிரி எழுதியிருக்குது. பர்வதங்கள் கரைந்ததுன்னு எழுதியிருக்கு. அதாவது மலைகள் கரைந்து போகிற மாதிரி எழுதியிருக்குது. சங்கீதம் 97:5 பார்த்தோம்னா கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இது தாவீது அரசர் அவருடைய சங்கீதம் 97 பாடும்போது இந்த வார்த்தையை எழுதுகிறார், மெழுகு போல உருகிற்று அப்படிங்கிறார். ஒரு கேண்டில் நெருப்பு எரிஞ்சு உருகுனா தானே அது உருகும். அப்போ அந்த பர்வதத்தில் மேலே நெருப்பு எரிஞ்சு உருகுதுன்னு தான் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருக்கணும். சங்கீதம் 144 5வது வசனத்திலையும் பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போ கர்த்தர் அந்த பர்வதத்தில் அந்த மலை உச்சியில் மலையில் அந்த மாதிரி வல்கனோஸ் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சங்கீதத்தில் பார்க்குறோம். நம்ம சங்கீதம் 104:32 பார்த்தோம்னா திருப்பியும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். திருப்பியும் பாருங்கள். ஸோ கர்த்தர் நினைத்தா பர்வதத்தில் திருப்பியும் வல்கனோ மாதிரி எரப்ஷன் வர்றதுக்கு முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. ஏசாயா 64:3 பார்த்தோம்னா திருப்பியும் பாருங்கள், எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. திருப்பியும் ரெக்கார்ட் ஆகுது. எங்கள் ஏசாயா வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மீகா 1:4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கேயும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்துக்குள் பிளந்து போகும். மீகாலையும் வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் வேதத்தில் உள்ள கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தலில்
8வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோம்னா, 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அப்போ விட்டு வைக்கலை. பைபிள் ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் இந்த பர்வதங்கள் உருகிறது, எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான காரியமாக நம்ம வேதத்திலேருந்து எடுக்கிறோம். இப்போ ஸ்லைடு 4 பார்ப்போம். இப்போ நம்ம சயின்ஸை பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இது வேதத்தில் உள்ள பதிவுகள், மறுக்க முடியாது சம்பவங்கள், பண்டு தொட்டு நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ ஸ்லைட் 4 பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான அடிப்படையில் நம்மளுடைய பூமியானதை நாம் பார்த்தோமே என்றால், நம்ம பூமியுடைய விட்டம் 12,742 கிலோமீட்டர் விட்டம். அதாவது நம்ம பூமி மேலே இருந்து பூமிக்கு சென்டர் நடு வரைக்கும் போனோம்னா எவ்வளோ தூரம் போனோம்? 63,071 கிலோமீட்டர், 6,371 கிலோமீட்டர் போனோம். 6,371 தான் நம்ம அதிகபட்சமான ஆழம் சென்டர் வரைக்கும் போகிறதுக்கு தேவை. இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 40 கிலோமீட்டர் வரைக்கும் கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம மேற்பரப்பில் உள்ள நிலம். நம்ம போரிங் வாட்டரு, ட்ரில்லிங் எல்லாமே பண்ணி எடுக்கக்கூடிய இடங்கள் பூரா இந்த 40 கிலோமீட்டர் தூரம் தான், ஆழம்தான். அதுக்கு கொஞ்சம் கீழே போனோம்னா 40லேருந்து 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகிறதுக்கு பேர் அப்பர் மேண்டில் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் சாலிடாக தான் இருக்கும், கல் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 600 கிலோமீட்டர்லேருந்து 2,250 கிலோமீட்டர் வரைக்கும் போனோம்னா அதுக்கு பேர் லோவர் மேண்டில் அப்படின்னு பேர். அதுவும் சாலிடாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் கவனிக்கக்கூடிய விஷயம், 2,250 கிலோமீட்டர்லேருந்து 1,300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போனோம்னா அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். அது லிக்விடு, அது திரவ வடிவத்தில் இருக்கிறது. திரவ வடிவத்தில் இருக்கக்கூடியது 2,250லேருந்து 1,300 வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த 1,300 ஒரு சின்ன பால் மாதிரி வச்சுக்குவாங்க. அது திருப்பியும் சாலிடாக இருக்குது. சாலிடாக இருக்குன்னா அதில் இரும்பு சம்மந்தப்பட்ட கடினமான பொருள்கள் நிறையா இருக்குங்கிறது கண்டுபிடிப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் மனசில், இவ்வளவு ஆழம் நம்ம ஒரு காலமும் ட்ரில் பண்ணது இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இப்போ எழும்பலாம் இல்லையா? எந்த தீர்க்கதரிசியும் சொல்லலை, இதை நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தின் அடிப்படையில். இப்போ நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய எலும்புகளை பார்க்கணும்னா நம்ம என்ன போய் எடுப்போம்? லேபில் போய் எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரேயில் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத எலும்பு கூட வெளியே பார்க்கலாம். அடுத்தாப்புல நம்மளுடைய உள் உறுப்புகளெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி கிட்னி, அது மற்ற உறுப்புகள்லாம் நம்ம பார்க்கணும், இதயம் எல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அல்ட்ராசானிக் சவுண்டு டிடெக்ஷன், சோனோகிராம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு மெத்தட். 3வது, நம்மளுடைய இரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா ஒரு டை மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி அதை ஃப்ளோ பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். நம்ம சரீரத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாததை நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடியதை, உள்ளே இருக்கக்கூடியது, அது 1 அடி 2 அடி இல்லை, எவ்வளவோ 12,742 கிலோமீட்டருக்கு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? எக்ஸ்ரேயில் பார்க்கலாமா? அல்லது இதே மாதிரி நம்ம ஒரு லேப் உட்கார வச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸ்லைடு 5 பார்ப்போமா? ஸ்லைடு 5 கொஞ்சம் விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையே புரியும்படி சொல்கிறேன். இப்போ உங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஒரு பானை சட்டி அல்லது நல்ல ஒரு பூந்தொட்டி வாங்கிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்புகிறோம். சரியா? அப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் எப்படி அதை செக் பண்ணி வாங்குவீங்க? பானையை எப்படி வாங்குவீங்க? தட்டி பார்ப்பீங்க இல்லையா? தட்டி பார்த்து வாங்குவீங்க. இந்த தட்டி பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன தெரியுது? அதில் சவுண்டு நல்ல கணீர்னு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. கணீர்னு இல்லைன்னா என்னன்னு சொல்லுவீங்க அந்த பானையை?
கீறல் இருக்கணும், அல்லாட்டி போதுமான அளவு வேக்காடு இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியது. அதாவது அந்த பானைச்சட்டியில் நம்ம இப்படி தட்டுறதுக்கு பேர் என்னது? நாக்கிங், இங்கிலீஷில் தட்டுறது. நம்ம பூமியை அதே மாதிரி தட்டி பார்க்க முடியுமா? இப்போ இப்படி தட்டி பார்க்க முடியுமா? அதே டெக்னாலஜியில் தான் பார்க்குறாங்க. நம்ம தட்ட முடியாது. எப்போமாவது பூமியில் என்னெல்லாம் நடக்குது? பூமி அதிர்ச்சி உண்டாகுது இல்லையா? தானாகவே ஒன்றுக்கு ஒன்று இடிக்குது இல்லை? அதுதான் பூமியை தட்டி பார்க்குறதுன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். நம்ம பானையை தட்டும்போது எப்படி அந்த சத்தம் நம்ம காதுக்கு கேட்குதோ, அதே மாதிரி அந்த பூமி அதிர்ச்சியில் அந்த பிளேட் ஒன்றுக்கு ஒன்று அப்படி தட்டி முட்டும்போது ஒரு அதிர்வு உண்டாகுது இல்லை? அந்த அதிர்வில் உள்ள அலைகளை வச்சு உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல். புரியுதா? பானைச்சட்டி தட்டுற மாதிரி பூமியை தட்டணும். நம்ம தட்ட முடியாது. தானாகவே எப்போமாவது பூமி அதிர்ச்சி முன்னுக்கு ஒன்று முட்டி அதிர்வு ஏற்பட்டால் அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட் 5 நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ தான் அடுத்தாப்புல உங்களுக்கு புரியும். இதில் 2 படம் பார்க்குறீங்க. ஒன்று பி வேவ் அப்படின்னு நம்பர் 1 இருக்குது. ரெண்டாவது எஸ் வேவ்னு இருக்குது. பிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பி வேவுங்கிறது, வேவுனா அலைகள். அதாவது நம்ம பானையில் இப்படி தட்டினோடனே அதிலிருந்து அலைகள் தான் உண்டாகி வரும். அந்த அலை தான் நம்ம காதில் அந்த சத்தமாக கேட்குறது. இதில் 2 விதமான அலைகள் இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி உண்டாகும்போது உண்டாகுது. ஒன்று பி வேவ் அப்படிங்கிறது. இது ப்ரைமரி வேவ் அல்லது ப்ரொக்ரெசிவ் வேவ் அப்படிங்கிற மாதிரி நிறையா கருத்துகள் உண்டு. எஸ் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். நான் ரொம்ப டீப்பாக போகலை. இந்த 2 வேவ். முதல்ல இந்த பி வேவுங்கிறது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பி வேவ் இப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி ஆடி ஆடி அது போகக்கூடிய டைரெக்ஷன்லேயே தான் போகும். நேராக போகும். ஒவ்வொரு மாலிக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த எஸ் வேவுங்கிறது இப்படி ஆடி ஆடி போகும். லாங்கிடியூட்னல். அது போகக்கூடிய பாதைக்கு மேலேங்களையும் ஆடி ஆடி போகும். இப்போ மேலேங்களையும் ஆடி ஆடி போகிறதுனால அதுக்கு வேகம் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு வினாடிக்கு 5 கிலோமீட்டர் போகும் எஸ் வேவ். இந்த பி வேவுங்கிறது ஒரு வினாடிக்கு 8 கிலோமீட்டர் அடிப்படையாக போகும். அந்த பூமியில் உள்ள அந்த அடர்த்தி சக்தி, சப்போஸ் அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது, மெக்னீஷியம் நிறையா இருக்குது, இந்த தாது பொருட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போக முடியும் பி வேவ். எஸ் வேவ் 5 கிலோமீட்டர். அந்த பி வேவில் 60% போகலாம், பையாக போகும். அதுதான் அதை ப்ரைமரின்னு சொல்லுவோம். முந்தி ஓடுறது ப்ரைமரி, பிந்தி வர்றது செகண்டரி. அதுதான் பிஎஸ், ப்ரைமரி செகண்டரி வேவ்ஸ். சரிங்களா? இப்போ இந்த 8 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போச்சுன்னா பூமியில் ஒரு முக்கில் இருந்து நேராக அடுத்த முக்கு, நேராக ஆப்போசிட்டில் போகணும். இப்போ இந்தியானா நேராக ஆப்போசிட்டில் அமெரிக்கா. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா 13 நிமிஷத்தில் அந்த வேவ் போயிடும். அந்த அதிர்வு எத்தனை நிமிஷத்தில் போகும்? 13 நிமிஷத்தில் போயிடும். ஒருவேளை இங்கே ஒரு பூமி அதிர்ச்சி அடித்தோம்னா அந்த அதிர்வு அமெரிக்காவுக்கு நேராக போய் சேரணும்னா 13 நிமிஷம் கழித்து போய் சேரும். அங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு. இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. எல்லா நாடுகளிலும் நிறைய இடங்களில் இந்த பூமி அதிர்வு கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மாட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மாட்டியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் மாட்டியிருக்கு, எல்லா நாடுகள்லேயும் மாட்டியிருக்காங்க. அவ்வளவு டேட்டாவையும் எடுத்து காமனாக ப்ராசஸ் பண்ணும்போது இந்த பூமி அதிர்ச்சி எந்த இடத்துல உண்டாச்சு அப்படிங்கிறத கணக்கிட முடியும். ஒரு ஆள் கணக்கிட முடியாது. உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவையும் வாங்கி தான் அந்த பூமி அதிர்ச்சி எங்கே வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூட சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அநேகமாக ஒரு ஏப்ரல் மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அநேகமாக ஒரு 22ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி கடல் உள்ளால ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததுன்னு பேப்பரில் வாசித்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏப்ரல் 20ஆம் தேதி கன்னியாகுமரி கடல் அந்த ஏரியாவில், முட்டம் அந்த ஏரியாவில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது லேசாக. அநேகமாக மதியம் ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் சீட்டில். என் ஆஃபீஸ் கேபினில் உள்ள ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் பீடிங்கில் போட்ட கண்ணாடிகள் தான், ஏர் கண்டிஷன் ரூம்.
திடீர்னு ஒரு 1:45 டைம் இருக்கும், இந்த ஜன்னல் கண்ணாடி பூரா அப்படி கிர்ன்னு ஒரு வைப்ரேஷன் வந்தது. ஒரு 5 செகண்டுக்கு இருந்திருக்கும். உடனே நான் யோசித்தேன், இது வந்து எர்த்குவேக்காக தான் இருக்கும், வேறு எந்த சத்தமும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் யோசிக்கும்போது அது கட் ஆயிடுச்சு. பிறகு ஒரு 5 வினாடி கழித்து திருப்பியும் ஒரு 5 வினாடி அதே மாதிரி வைப்ரேஷன் ஆயிடுச்சு. ரூமை விட்டு எந்திரிச்சு நேராக பில்டிங்கை விட்டு வெளியே ஓடிட்டேன். நான் பார்த்தா அவ்வளோ பேரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது பூமி அதிர்ச்சி தானே நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவோம், தெரியும் எங்களுக்கு. அப்போ அந்த முட்டம் பக்கத்தில் அடித்த அந்த எர்த்குவேக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த கண்ணாடி அதிர்ச்சி கிர்ன்னு அதிர்ந்ததை நான் பார்த்தேன் கண்ணால். ஏப்ரல் மாதம் அநேகமாக 20ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு. பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்க. அப்போ பூமி அதிர்ச்சினால் அந்த அலைகள், அந்த அதிர்ச்சி எதனால் வருதுன்னா இந்த பி வேவ் எஸ் வேவ் மூலமாக வந்து நம்மளுக்கு அது அதிர்ச்சி வருது. அந்த அதிர்ச்சியை தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அளந்துடுறோம், மெஷர் பண்ணிடுறோம். இதுதான் அதில் உள்ள கருத்து. இப்போ இந்த வேவ்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த V1ல் கொண்டு வந்துருக்கிறேன். எப்படி மேப்பிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத V1ல் நம்ம பார்ப்போம். நான் சொன்னது எல்லாம் அதில் வரும், புரியும் உங்களுக்கு நல்லா. ஓகே, V1 ப்ளே பண்ணுறாங்க, பார்ப்போம். Our planet's core is a magnificent mystery filled with secrets. Well, it's time to figure them out. The Earth's inner core is an extra hot solid ball with an approximate radius of 760 miles. To put that into perspective, it's just 30% smaller than the Moon. But during an earthquake, shock waves are spread through the planet. Seismologists studied these vibrations and tried to read the reflections on the other side. It's like Thor is hitting one side of the planet with his hammer, and the seismologists are listening from the opposite end. But these vibrations also take different routes. They go through various parts of the planet, and that affects the sound they make at the end. Let's take a small detour for a minute. Seismology is quite an old scientific field. In the old days, when vibrations occurred, scientists noticed that something was wrong with them. These vibrations were S waves, and when they were supposed to show up on the other side, they just vanished. At first, they thought that something was wrong with their equipment, and it just wasn't picking up the vibrations. But as science progressed, it turned out that these picky S waves could only go through solid material and not liquid. So, something molten was present in the center of the Earth that was preventing the vibrations from going through. So they started digging into their data. They mapped out the paths of the seismic waves and found that around 1,860 miles from the Earth's surface, the rocks transformed into a liquid. But there's also an interesting fact in the game. Inga Lehmann was a Danish seismologist, and in the 1930s, she discovered a new wave pattern. First, we had the S waves that didn't pass through liquid, but then there were also P waves that could travel through the core and appear on the opposite side of the planet. That was when Inga came up with a theory that the core has 2 layers: the solid inner core, which is around 3,700 miles below the surface, and the molten outer core, which is around 1,860 miles below our feet. Boiling. The first one is that the core has remained hot from the time our planet was formed, roughly 4.5 billion years ago. Remember that number, because towards the end, I'll explain how that happened. That heat hasn't been lost yet. In fact, the Earth is only cooling down around 200 degrees every billion years. Secondly, it generates heat from the friction of the dense materials as they move. And the last reason it's so hot is from the decay of radioactive elements. So why is this important? It makes it easy for scientists to understand how it affects the speed of vibrations that go through the core. Remember the P waves I told you about earlier? Well, these guys travel slower than they should while passing through the core. This shows that there must be some other
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ஒரு ஸ்லைடு தான் S6 இருக்குது. S6 நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதில் உள்ள ஸ்லைடு தான். ஸோ இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பி வேவ் வந்து சாலிட்லேயும் போகும், திரவத்திலையும் போகும். எஸ் வேவ் வந்து சாலிடில் மட்டும்தான் போகும், திரவத்தில் போகாது. அப்போ ஒன்று வந்து ரெண்டுலேயும் போகும், ஒரு வேவ் வந்து ஒரே ஒரு இதில் தான் போகும். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம எந்த இடத்துல திரவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எல்லாம் கிராஸ் ஆகி ஒரு வேவ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சாலிடும் லிக்யூடும் இருக்கும். சப்போஸ் அடுத்த வேவ் வந்து வரலன்னா ஊடையில் ஏதோ லிக்யூட் இருக்குன்னு அர்த்தம். அதை மாதிரி தான் வச்சு இந்த பூமியை வந்து ஃபுல்லாக மேப் பண்ணிடுறாங்க. இந்த டேட்டாவை வச்சு தான் கம்ப்ளீட்டாக அந்த எர்த்குவேக் ஆகும்போது அது எந்த இடத்துல உண்டாயிருக்கு அப்படிங்கிறத லொக்கேட் பண்ண முடியுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான தியரிட்டிக்கல் ஏரியா, அதாவது டெக்னிக்கல் ஏரியா. நிறைய டேட்டாவை வச்சு தான் இது எடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல இன்றைக்கி. இது வந்து நம்ம பூமிக்கு உள்ளார எப்படி மேப்பிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்காக தான் நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்தது ஸ்லைடு 7 பார்த்தோம்னா நம்ம தலைப்புக்கு வரோம். அப்படின்னா எரிமலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைடு 7 எரிமலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் எரிமலைகள் இருக்குது. பார்த்துக்கோங்க, மேலே நீங்கள் அதில் பார்க்கலாம். சிண்டர் கோன் வல்கனோ அப்படிங்கிறது நேராக நம்ம வீட்டில் புஷ்வானம் வைக்கிற மாதிரி அமைப்பு தான். நேராக நடுவில் இருந்து நேராக அள்ளி எரிஞ்சிரும் தீப்புழம்புகள் எல்லாம். அது வந்து நம்பர் 1, அதான் அடிப்படையான மாடல். நம்பர் 2 வந்து காம்போசிட் வல்கனோன்னு சொல்லுவோம். அப்படி நேராக வரும், சைட்லேயும் பிரான்ச்சஸ் போட்டு பொத்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து 2வது டைப் எரிமலை. 3வது டைப் வந்து ஷீல்டு வல்கனோன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே அள்ளி தள்ளாது, மேலே வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிடும், சைடில் மாத்திரம் லேசாக வந்து வெளியே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய லாவா அப்படிங்கிறது. 4வது டைப் வந்து லாவா டோம். இது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது வல்கனோ, வந்து கிட்டத்தட்ட டையிங் ஃபேஸில் வரக்கூடியது. இந்த 4 டைப் வல்கனோஸ் தான் நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சதில் இருக்குது. இப்போ இந்த வல்கனோஸ் வந்து எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. எரிமலை எப்படி உண்டாகிறது? எல்லா மலைகளும் எரிமலைகளாக மாற்றப்படுமா, அல்லது எரிமலை என்பது தனியாக அதுக்குன்னு உள்ள மலைகள் தானா, அல்லது மலைகள் வந்து எப்படி உண்டாகிறது, இப்படின்னு பல கேள்விகள் நம்மளுடைய மனசில் வரும். இதில் ஹவாயின் ஐலாண்டுனா தீவுன்னு சொல்லுவோம் இல்லையா? தீவு, கடலுக்குள்ளார ஒரு சின்ன குட்டி நிலமாக இருக்கிறதுக்கு பேர் ஐலாண்டு, தீவு. ஹவாயின் ஐலாண்டு அப்படிங்கிறது எப்படி உண்டாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கருத்து இருக்குது. இது வந்து பசிபிக் ஓஷனில் நடுவில் இருக்குது. பசிபிக் ஓஷன் பின்னால் வரும்போது நான் ஸ்லைடில் அந்த படத்தை காமிக்கிறேன், நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ அந்த ஹவாயின் ஐலாண்டு இந்த எரிமலை மூலமாக உண்டாக்கப்பட்டது. அது எப்படி உண்டாகியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விளக்கத்தை V2 பார்ப்போம். A volcano is essentially a rupture in the Earth's crust, the Earth's rocky outermost layer that lies on top of its hotter inner layers. The Earth's crust and the upper mantle form the lithosphere. The lithosphere is broken up into slabs known as tectonic plates, and they fit together like puzzle pieces to make up the surface of the Earth. Most volcanoes are found along these tectonic plate margins, either at a destructive or constructive plate margin. Both of these margins allow gas and molten rock to escape from inside the planet to the surface. At a destructive or convergent plate margin, an oceanic tectonic plate, which is a plate mostly covered by the sea, and a continental plate, which is mostly covered by land, move towards each other. The denser oceanic plate sinks under the continental plate, melting down into the Earth's mantle. This melting releases gases that make their way through the crust above and erupt through the surface.
At a constructive or divergent plate margin, the two plates move apart really slowly, less than 5 centimeters per year. But over time, this allows extremely hot magma to rise up from deep within the planet. Magma rises and fills the gaps created by the plates moving away from each other. And eventually, new crust is formed. Magma at the margin can sometimes explode through this new crust, creating a volcanic eruption. Many of these constructive margins are found under the ocean. If you map the locations of volcanoes, you'll see that 75% of the world's active volcanoes are along the margin of the Pacific Plate. Volcanologists refer to this as the Ring of Fire. Since 1850, approximately 90% of the 16 most powerful volcanic eruptions on Earth have occurred within the Pacific Ring of Fire, making it one of the most dangerous places on Earth. இதில் பார்த்துருப்பீங்க இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு ஒன்று வந்திருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி வரேன். சாரி, இது வந்து வல்கனோ எப்படி உண்டாச்சு, ஐலாண்ட் எப்படி உண்டாகிறதுன்னு உள்ள வீடியோ தான். ஹவைன் ஐலாண்ட் வந்து அடுத்த வீடியோவில் தான் இருக்குது. இப்போ ஸ்லைட் 9 பார்த்தோம்னா, ஸ்லைடு 9 இந்த ரிங் ஆஃப் வல்கனோஸுங்கிற ஸ்லைடு இப்போ பார்ப்பீங்க நீங்கள். இதுதான் ரொம்ப கவனிக்கக்கூடிய இடம். பசிபிக் ஓஷன் அது வந்து இந்த இடத்துல சுற்றி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நடுவில் இருக்கிறது தான் பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷனை சுற்றி தான் அந்த ரெட் கலரில் அப்படி போட்டிருக்காங்க இல்லையா, அதில் பூரா வல்கனோ எரிமலைகளாக இருக்குது. சுற்றி போட்டிருக்காங்கல்ல ஒரு மேப் மாதிரி கோடு, அதில் ஃபுல்லாக எரிமலைகள் இருக்குது. அதுக்கு பேர் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கெட்சில் பூரா எரிமலை தான் இருக்குது. கடலுக்கு அடியில் இருந்தால் கடலுக்கு அடியில் இருக்கும், நிலம் இருந்தால் நிலத்தில் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் அந்த ரிங்கில் பூரா வல்கனோஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 450 எரிமலைகள் இருக்குது அந்த ரிங்கில். 450, சின்ன எரிமலை பெரிய எரிமலைன்னு மொத்தம் 450 எரிமலைகள் இருக்குது. இது டெய்லி அது ஃபங்க்ஷன் பண்ணாது. எப்போமாவது ஒன்று வந்து பர்ஸ்ட் ஆயிரும். அது நம்ம கையில் கிடையாது. அது எப்போ ஆகுதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. சரியா? இதுதான் ரிங் ஆஃப் வல்கனோஸ், 450 எரிமலைகள். அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா, இதில் தான் அந்த ஹவாயின் ஐலாண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. நடுவில் சென்டரில் உங்களால் வாசிக்க முடியுதான்னு தெரியலை, ஹவாயின் ஐலாண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐலாண்டு ஃபார்மேஷன் தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அதை ஸ்டடி பண்ணி, இனிமேல் அதில் என்ன வல்கனோ ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி அதை அனிமேட் பண்ணி V3 கொடுத்துருக்குறாங்க. நம்ம V3 பார்த்தோம்னா அதை நம்மளுக்கு புரியும் நல்லா. ஹவாயின் ஐலாண்ட்ஸ் இன் பசிபிக் ஓஷன். So how did the island chain form with all of its volcanoes? The island chain is located over a hot spot fueled by a mantle plume of heated rock. Solid rock at the bottom of the Earth's mantle is heated by the planet's core. That hot rock slowly rises and pushes up the crust, forming a bulge. Under that bulge, some of the rock melts into magma. Magma makes its way to the surface through cracks in the crust. Once it's above ground, it's known as lava. Hawaiian volcanoes produce lava flows made of melted basalt, which is more liquid than lava produced by more explosive volcanoes like Mount St. Helens. Basaltic lava flows form volcanoes with gently sloping sides. A lake of liquid lava can sometimes be seen at the top of active volcanoes like Kilauea. Sometimes the magma can flow underground to the sides of the main vent and erupt out of cracks in the ground called fissures. When lava meets ocean, the island grows, but you may not want to get too close. That steam is hydrochloric acid laced with tiny shards of volcanic glass. The Pacific Plate is moving to the northwest, dragging the crust over the hotspot and creating islands as it goes. The hotspot itself might be moving too. The volcanoes on Ni'ihau and Kauai
The northwesternmost islands in the chain are about 5 million years old. The Big Island of Hawaii is the youngest and started forming about 400,000 years ago. It's still changing and is home to 4 active volcanoes. Eventually, the Big Island will no longer be over the hotspot, and a new island will grow next to it. But maps won't need updating for a while. Lo'ihi won't break the ocean's surface for another 200,000 years. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு வல்கனோ உண்டாகி ஒரு ஐலாண்டு உண்டாகும்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம். எத்தனை ஆண்டு கழிச்சு? 2 லட்சம். நினச்ச மாதிரி ஐலாண்டு உண்டாகாது. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஒட்டி இந்த இடத்துல ஹாட்ஸ்பாட்டில் வல்கனோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளிக்கிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளும், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தள்ளும். அப்போ ஓரளவு நிலப்பரப்பு வந்தோடனே திருப்பி செடி கொடிகள்லாம் வளர்ந்து அது ஒரு தீவாக மாறி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகும். இது வந்து சயின்ஸில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. சரி, பசிபிக் ஓஷன் வரைக்கும் போகிறீங்களே, அமெரிக்கா பக்கத்தில் உள்ளதை சொல்கிறீங்களே, நம்ம நாட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு அடுத்தாப்புல உங்கள் மனசில் இப்போ கேள்வி எழலாம் இல்லையா? இந்தியா பக்கத்தில் எது இருக்குது தெரியுமா யாருக்கும்? இந்தியா பக்கத்தில் உள்ள தீவுகள் என்னெல்லாம் இருக்குது? கச்சத்தீவுகள்னு சொல்லுவோம்ல, லக்ஷாட்வீப் கச்சத்தீவுகள் இல்லையா? ஸ்லைடு 10 பார்ப்போமா? ஸ்லைடு 10 அதை காமிச்சிருக்கிறேன். இந்த சைடு இருக்குது இல்லையா, வெஸ்டர்ன் சைடு அரேபியன் சீல இருக்குது. கேரளாவிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். கேரளாவிலேருந்து கொச்சின்லேருந்து 400 கிலோமீட்டர்ஸ். இது அந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் மெயினாக வந்து கவாச்சி ஐலாண்ட் அப்படின்னு அதில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுதான் அந்த படத்தில் ரைட்டில் போட்டிருக்கிறேன், கவாச்சி ஐலாண்டு. இது யூனியன் டெரிட்டரி அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அங்கே, அண்டர் யூனியன் டெரிட்டரி. இந்த தீவுகளுக்கு மத்தியில் அங்கேயும் வல்கனோஸ் வந்து அண்டர் ஓஷன் இருக்குது. அதாவது கடலுக்கு அடியில் வல்கனோஸ் அங்கங்கே ஒன்று இருக்குது, 2 3 இருக்குங்க மாதிரி சொல்கிறாங்க. வல்கனோஸ் எப்போமாவது அது வல்கனோ வந்து வெளியே எரப்ட் ஆகி வெளியே தள்ளும்போது அந்த கடல் வந்து கொந்தளிக்கும். ஆனால் நம்ம போன இதில் பார்த்த மாதிரி எத்தனை ஆண்டுகள் கழித்து அது மேலே வந்து தீவாக மாறும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டுகள் நிறையா போகும். அது இப்போவுமே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கருத்து இருக்காது. அப்படி கடலுக்கு அடியில் அந்த வல்கனோ அந்த எரிமலை கக்கும்போது அந்த கடல் நீர்ப்பரப்புக்கு மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபுட்டேஜில் பார்க்கலாம். V4 பார்ப்போம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமை நிறைவு பண்ணிடலாம். V4 பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இது வந்து அந்த லக்ஷாட்வீப் ஐலாண்ட்ஸில் உள்ள அண்டர் ஓஷன் வல்கனோ வந்து எரப்ஷன். The creation of a new island. This is Kavachi in the Solomon Islands, one of the most active undersea volcanoes in the world. In the last 100 years, Kavachi's emerged above the waves just a handful of times, but so far to no avail. Powerful waves keep sweeping its efforts away. பார்த்தீங்களா? ஸோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம வேதத்தில் ஆதியாகமம்லேருந்து எதிர்காலம் வெளிப்படுத்துதல் வரைக்கும் உள்ள கவரேஜை நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இருக்கிற சயின்ஸில் எந்த லெவலில் அதை நம்ம புரிஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கருத்தை தான் நம்ம இன்றைக்கி தொகுத்து பார்த்தோம். இதில் வேதத்தில் பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு எரிமலை சம்பவத்துக்கு பின்னாலேயும் கர்த்தருடைய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி எழுதியிருந்தது. பட் அந்த காலத்தில் எவ்வளவு எரிமலைகள் குமுறப்பட்டது, அது எத்தனை அந்த ரிலிஜியனை அட்டாச் பண்ணி இருந்திருக்கு, என்ன மாதிரி உள்ள டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் அந்த கருத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சம்பவிக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் அது இருக்க முடியுங்கிறது ஒரு கருத்து. ஆனால் நம்மளுக்கு அது என்னென்ன கருத்துனால அது அப்படி வருதுங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸில் நம்ம அந்த எரிமலைகளும் அந்த பர்வதங்கள் உருகி ஓடுகிறதுக்கும் உள்ள விளக்கங்களை நாம் இந்த அளவுக்கு தான் நாம் இதுவரைக்கும் பார்க்க முடிந்தது. இன்னமும் கூட விஞ்ஞான வளர்ச்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னமும் நிறைய உண்மைகள் ரகசியங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.